எந்த ராசிக்காரர்கள் இந்த டைம்ல பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணா லாபம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு? கிரக ரீதியாக நம்ம பங்குச்சந்தையை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஜூன் 2, 2026 டு அக்டோபர் 31, 2026 இந்த 5 to 6 மாத காலகட்டம் தான் குரு பகவான் உச்சம் பெற்ற கடக ராசியில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் பயங்கர கடங்காரனாக இருக்கேன், ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறதுங்கிறவங்க எல்லாருமே மேஷராசிக்காரங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறத. எதனால்? ஐடி, மீடியா, ஆயில் செக்டர் பங்குகள், அடுத்து கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் பயங்கரமான. இப்போ இவ்வளோ நாள் எப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு போச்சுன்னா, கண்டக சனி வந்து ஒரு போடு போட்டார். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஜோதிடர், ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பங்கு சந்தையும் ஜோதிடமும் இணைஞ்சு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? இப்போ வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆர்வம் அப்பயே வந்துருச்சு. என்னென்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஜோசியர்கிட்ட போகிறாரு, என்னை கூட்டிகிட்டு போய் பையன் வந்து 10th படிக்கிறாங்க, அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் எடுக்கலாம், அவனை என்ன சேர்த்து என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அப்போ அந்த ஜோசியர் சொல்கிறாரு, உங்கள் பையன் 10th ஃபெயிலு, அதனால் நீங்கள் போய் அடுத்து 11th கேட்க வரீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் தான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கான், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறான், அவன் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவான். இவன் என் பையனை போய் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்றாரே, போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் பிடிச்சி திட்டி விட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா. நீ ஒன்றும் இல்லை தங்கம், உனக்கு என்ன படிக்குதோ, நீ வந்து மெடிக்கல் எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, நீ என்ன படிக்க விருப்பம் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். கரெக்டாக எனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு டைஃபாய்டு. என்னால் எக்ஸாம் எழுத போக முடியல. அப்போ எக்ஸாம் எழுதலைன்னா ஃபெயில் தானே. அப்போ அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங். எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே உங்கள் பையன் 10th ஃபெயில்னு எப்படி ஒரு ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிறது என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அப்போ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா, போங்க, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, நாளானைக்கு எக்ஸாம் பப்ளிக் எழுதணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான், அப்போ வந்து கால் பண்ணி என்கிட்ட கொடுக்குறாரு. நான் வந்து அந்த அங்கிள்கிட்ட கேட்குறேன், அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே என்னால் எழுத முடியாது, நான் எதாவது பரிகாரம் இல்லைனா கோயில் எதாவது பண்ணுனா நான் எக்ஸாம் எழுதிடலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டேன்னா எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படின்றாரு. அதேமாதிரி அவர் ஃபோனில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டேவே நான் ரெக்கவர் ஆகிட்டேன், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், போய் எக்ஸாம் எழுதி திரும்ப நான் ஃபஸ்ட். ஒரே நாளில் உங்களுக்கு சரியாக போயிடுச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கிங் தான். அப்புறம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட போகிறேன், எப்படி நீங்கள் இதை சொல்லிங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வா தம்பி, நான் உனக்கு ஜோசியம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா அவர் இறந்து போயிடுறாரு. அவர் ரொம்ப ஓல்டேஜ், 90+ ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் கிளாஸஸாக போய் தேடி போய் இதை நான் படிக்கணும், இதை ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு BA அஸ்ட்ராலஜி, MA அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூனிவர்சிட்டி, MPhil PhD அஸ்ட்ராலஜி கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் நான் முடித்தேன். அப்போது PhD பண்ணோன்னா ஒரு தீசிஸ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ MAலே வந்து நான் எது படிக்கலாம் அப்படின்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வந்து நான் தீசிஸ் பண்ணேன். PhD படிக்கும்போது என்ன டாபிக் எடுக்கலாம், என்ன வந்து எவர்கிரீன் டாபிக், இது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கணும், இது படித்து இதை கற்றுக்கிட்டோன்னா இதில் வேல்யூபிள் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் தேடும் போது தான் பார்த்தா பிளானட்ஸையும் ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதில் வந்து 5 வருஷம் ஆச்சு எனக்கு PhD முடிக்கிறதுக்கு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸ் அருண் கார்த்திக்னு கூகுளில் அடித்தாலே என்னோட தீசிஸ் புக்ஸ் எல்லாம் வருது. அப்போ அந்த மாதிரி வந்து 3 years பேக் வந்து நான் PhD வந்து கற்பகம் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். அப்படி ஷேர் மார்க்கெட்டில் அஸ்ட்ராலஜியில் வந்து எனக்கு ஆர்வம் தான். பிளானட்ஸை வச்சு இது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒரு கிரகத்துக்கும் பங்குகள் உண்டு. இப்போ குரு பகவான் அப்படின்னா குரு பகவான் ஃபண்ட் மேனேஜர், சுக்கிர பகவான் அப்படின்னா ஃபண்ட், புதன் வந்து ஒரு டெசிஷன் மேக்கர், ராகு அதீத பணம், கேது ஞானம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் வச்சு ஒரு பிளானட்ஸ்க்கும் Nifty 50க்கு ஒரு கிரகம் இருக்குது, பேங்கிங்க்கு ஒரு கிரகம் இருக்குது. அந்த மாதிரி கிரக ரீதியாக நம்ம பங்குச்சந்தையை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த வருடமும் இந்த நடந்த குரு பெயர்ச்சி அதீத வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. ஏன்னா
குரு பகவான் உச்சம் பெற்ற இடத்துக்கு வந்திருக்கிறாரு, உச்சம் ஆயிட்டார். அப்போ அந்த உச்சத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 6 மாதம் தான் இங்கே இருக்க போகிறார். ஜூன் 2, 2026 டு அக்டோபர் 31, 2026 இந்த 5 to 6 மாத காலகட்டம் தான் குரு பகவான் உச்சம் பெற்ற கடக ராசியில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த காலகட்டத்தை இந்த 6 மாதம் கரெக்டாக பயன்படுத்தினா பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாக்பாட் அடித்து பெரும் செல்வந்தர் ஆக முடியும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சம் பெறுவார். இப்போ அந்த டைம் வந்திருக்காரு. பணத்தை ஹெவி லாஸ் பண்ணவங்க, இல்லை எனக்கு பெரும் பணம் வேணும், எனக்கு வந்து நான் பணக்காரன் ஆகணும், நிறைய கோடிக்கணக்கில் பணம் வந்து நான் விட்டுட்டேன், பயங்கர கடங்காரனாக இருக்கேன், ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறதுங்கிறவங்க எல்லாருமே இந்த 6 மாத காலத்தை யூஸ் பண்ணி பங்குச்சந்தைன்னு மட்டும் இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாலும் கரெக்டாக நீங்கள் பிளானட்ரி பொசிஷன் பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு பெரும் செல்வந்தர் ஆயிடலாம். அதுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. பங்கு சந்தையே வந்து இப்போ ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து ஐயோ பங்கு சந்தையில் நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கிரகங்களை பார்த்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் எந்த ராசிக்காரர்கள் இந்த டைமில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு? இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்துடுறார். எப்போதுமே குரு பார்வை பெறும் ராசிகள் எல்லாமே டாப். அப்போ இந்த குரு பகவான் இப்போ 3 ராசியை பார்க்குறாரு. விருச்சகம், மகரம், மீனம் 3 ராசி குரு பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு 6 மாத காலம் ஜாக்பாட். அப்போ 3 ராசியை குரு பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தசா புத்தி, லக்னம், நட்சத்திரம் இதெல்லாம் வேலையே செய்யாது. ஏன்னா எப்போதுமே குரு பகவான் உச்சம் பெற்றார் அப்படின்னா அவர் கெடுபலன் தரமாட்டார், நன்மைகள் பல தருவார். இப்போ மீனராசி வந்து ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த 6 மாதம் உங்களுக்கு 7.5 சனி இல்லைன்னு நினச்சிக்கோங்க மீனராசிக்காரங்க. அப்போ இந்த காலகட்டத்தை இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் பொன்னான காலகட்டம். ஸோ அவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணுமோ, அதாவது வியாபார ரீதியாகவும் சரி, இப்போ ஒரு புது வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த 6 மாதத்துக்குள்ளே பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி தான். ஸோ அந்த வகையில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த 6 மாதம் மிகப்பெரிய உச்சம் அடையிறதுனால எல்லா நல்ல விஷயங்களும் இதில் பண்ணலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் பங்கு சந்தை மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் கிரகங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணலாமா? ஒரு துறை பங்குகளுக்கும் ஒரு செக்மெண்ட் ஒரு செக்டருக்குமே பிளானட் இருக்கு. இப்போ ஈக்விட்டி துறை பங்குகள் அப்படின்னா புதன் குரு, அடுத்து கமாடிட்டி அப்படின்னா சனி, இப்போ கோல்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு சனி, சில்வர்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் சனி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி கேது, அந்த மாதிரி ஒரு ஃபாரெக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன், கிரிப்டோ கரன்சி அப்படின்னா சுக்கிரன் குரு ராகு. அப்போ அந்த மாதிரி ஒரு துறைகளுக்குமே ஒரு செக்டார் வைஸே வந்து பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. அப்போது இப்போ வந்து கோல்டு அப்படின்னாலே நமக்கு குரு தெரியும். அப்போ இந்த குரு உச்சம் பெற டயத்தில் கோல்டு வந்து பயங்கர பீக்குக்கு போக போகுது. அப்போ ஆல் டைம் ஹையை வந்து கோல்டு ரீச் பண்ணும். டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்குறதுனாலும் சரி. இப்போ ஆல்ரெடி வந்து லேக்ஸை தொட்டுருச்சு கோல்டு, மல்டிபிள் லேக்ஸை வந்து அது சீக்கிரம் ரீச் பண்ணிடும். திடீர்னு பார்த்தா ஒரு பவுன் நகை எவ்வளோ, கோல்டு எவ்வளோன்னு கேட்டால் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற காலகட்டம் சீக்கிரம் வரப்போகுது. அடுத்து அதே மாதிரி பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை ரீச் பண்ணி தாண்டி போயிடும். பிடிசி வந்து ஒரு பிடிசி எவ்வளோ அப்படின்னா 2 lakh USDT அப்படின்ற காலகட்டம் வரதான் போகுது, சீக்கிரம் வரப்போகுது. ஆனால் அட் த சேம் டைம் பயங்கர கிராஷும் இருக்குது. அதுவும் வந்து கவனமாக நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ இப்போ வந்து எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்பி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ராசிப்படி பார்க்கணுன்னா மேஷ ராசிக்காரங்க பங்கு சந்தையில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஓகே, இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வந்து 7.5 சனி போயிட்டுருக்கு. ஆனால் இருப்பினும் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் எதை பண்ணுவாருன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறதா. எதனால்? சனி பகவான் சரியில்லாத இடத்துல 7.5 நடந்துட்டு இருக்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஆனால் குரு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தான் வின்ஸ் த ரேஸ் அப்படிங்க. அப்போ ஸ்லோவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி. அப்போ நிறுத்தி நிதானமாக அவசரப்படாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மேஷராசிக்காரங்க எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதீங்க, செலக்டிவ் டேஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த டேஸ் வந்து ஜாதக ரீதியாக எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் பேங்கிங் செக்டார் பங்குகள் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் சந்திராஷ்டம நாளை ஒதுக்கிடுங்க, கரிநாளை ஒதுக்கிடுங்க, லக்னத்துக்கு சந்திராஷ்டம நாளில் ஒதுக்கினீங்கன்னா நீங்கள் மீதி பார்த்தா ஒரு ட்ரேடிங் டேஸில்
ஒரு மாதத்தில் ஒரு 6-7 நாள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த நாள் மட்டும் ட்ரேட் பண்ணி ஸ்லோவாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் துறை பங்குகள் வந்து உங்களுக்கு அதீத வெற்றியை லாபத்தை கொடுக்கும். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபாடு செய்வது பெரும் செல்வத்தை மேஷராசிக்காரங்களுக்கு ஈட்டு தரும். அதே மாதிரி அடுத்தது வந்து ரிஷப ராசிக்காரர்கள், இவங்க வந்து இந்த பங்கு சந்தையில் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் இவங்க? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு, இப்போ ரிஷபராசிக்கு சனி பாதிப்பு பெருசாக இல்லை. குரு சாதகமான இடத்துல இருக்காரான்னா குரு சூப்பரான இடத்துல இருக்கிறார். முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கிறார். அப்போ முயற்சி திருவினை ஆக்கும். அப்போ வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிருக்கார். அப்போ பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இப்போ புது முயற்சி எடுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடாது. லோ கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பங்குகள், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, இந்த துறை பங்குகள்லாம் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்து ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, யாருடைய பேச்சும் கேட்டு இந்த தாட்டி இன்வெஸ்ட் பண்ணி தப்பான முடிவுக்கு போயிட வேண்டாம். நீங்களே சுயமாக ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஜாதகத்தை இணைச்சு அது கூட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த துறை பங்குகள்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா, வியாழக்கிழமை தோறும் ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைம் முடியுமோ அந்த நாள் ஃபுல்லும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தாலே போதும். ஓம் குருவே நமக குருவே நமகன்னு சொல்லிகிட்டே நீங்கள் இதை பண்ணும்போது நல்ல அபரிமிதமான லாபத்தை இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி தரப்போகிறாரு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கும் வந்து இது ஒரு ராஜயோகமாக தான் இருக்கு. சூப்பரான டைம். இப்போ அடுத்த இருக்கக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி. இவங்களுக்கு வந்து இந்த பங்கு சந்தையில் வந்து என்ன மாதிரி இந்த 6 மாதத்தில் குரு பெயர்ச்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தா, இவ்வளோ நாள் வந்து ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார். எல்லாம் வந்து போன வருஷம் குரு பயிற்சியில் மிதுனத்துக்கு குரு வர போகிறாரு, மிதுனத்துக்கு குரு வந்து கொட்டி கொடுக்க போகுது, பயங்கரமாக தூக்க போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்களை கேட்டால் தான் தெரியும் அவங்க இந்த போன வருஷம் எவ்வளோ அடி மேல் அடி வாங்கினாங்க. அப்படிப்பட்ட அடி வாங்கின மிதுன ராசிக்காரங்க இப்போது குரு பகவான் கடகத்துக்கு போயிருக்கார். கடகம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ தனம் அப்படின்னா மணி, வாக்குஸ்தானம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு வெற்றி, ஜெயிக்க போகிற இடத்துக்கு குரு பகவான் இப்போ போயிட்டார். அப்போது இந்த டைம் தான் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு பணம் மேலே பணம், பல்க் ஃபண்டு உங்களை தேடி வரப்போகுது. எங்கே கேட்டிங்கனாலும் பணம் கிடச்சிரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் இந்த டைம் தான். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மதிப்பு உயரும் காலகட்டம், வெளிநாட்டு பயணம் வெற்றியை தரும் காலகட்டம். பங்குச்சந்தையில் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மாறி லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டைம் தான் இப்போ உங்களுக்கு. நீங்கள் வந்து ஐடி, மீடியா, ஆயில் செக்டர் பங்குகள், அடுத்து கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் பயங்கரமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்போ எப்படி ஸ்லோவாக கிராஜுவலாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாமான்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பணம் தான். மிதுன ராசிக்கு இப்போ பல்க் மணி உள்ளே வரப்போகுது, அந்த மணியும் மல்டிப்புள் ஆக போகுது. அப்படியான டைம் இது. அப்போ இதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெரும் பணம், வரலாறு காணாத பணத்தை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் குரு பகவான் இப்போ இருக்கிறார். இவங்களுக்கான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. குரு பகவான் சூப்பராக அவங்கள மேல் இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாரு. ரொம்ப அற்புதம் சார். அவங்களும் கேட்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக ராசி இருக்கிறது வந்து கடகராசி. இவங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சியே வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது, இவங்க தான் இந்த குரு பயிற்சியில் அதிகமாக பயனடைய போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்களுக்கான பங்கு சந்தை நிலவரம் என்னவா இருக்கும் சார்? கடகராசி அப்படின்னாலே எல்லாருமே இப்போ கடகம் எவ்வளோ ஜெயிச்சிருச்சுன்றதை எல்லாமே பார்த்தோம். குரு பயிற்சி ஆச்சு. குரு பயிற்சிக்கு கரெக்டாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே நம்ம சிஎம் யார், விஜய் சார் வந்து கடகராசி. அவர் ஜெயிஸ்டார் பார்த்தீங்களா, அவர் நினச்சி பார்த்தாரா நம்ம சிஎம் ஆவோன்ட்டு. கடகராசிக்கு வெற்றி மேல் வெற்றி, அதீத பணவரவு, பெரும் மதிப்பு, அந்தஸ்து உயரும் காலகட்டமாக இந்த கடகராசிக்கு வந்த குரு பயிற்சி செய்யப்போகுது. இப்போது இந்த கடகராசிக்காரங்க என்னென்ன பண்ணலான்னா, கடகம் உச்சம் பெற்ற குரு எதுவுமே பணத்தை தான் குறிக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்தில் எல்லாமே இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ கரன்சி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி, ஆல் டிஜிட்டல் மணி ரிலேட்டட் எல்லாமே இவங்க பண்ணலாம்.
ஃபைனான்ஸ் துறை பங்குகள்லாம் பயங்கரமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இவங்களுக்கான பலனே ஒரே வரி தான், அதீத பண வரவு உண்டு. அடுத்து வெற்றி மேல் வெற்றி. நீங்கள் எதை போட்டிங்கனாலும் அது வந்து பணம் வந்து மல்டிப்ளை ஆகிடும். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இருக்குது. குரு வந்துட்டாருனாலே அது இந்த உச்சம் பெற்ற குரு வந்து என்னென்னா உங்களை உச்சத்துக்கு கொண்டு உட்கார வைக்க போகுது. ஒரு வரி பலன் அதுதான். அப்போது இந்த கரன்சி ரிலேட்டட் ட்ரேடிங்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். இன்ட்ராடேவும் பண்ணலாம், டெலிவரியும் பண்ணலாம், லிமிட் லிவரேஜ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கடகத்துக்கு வந்து இது வந்து பயங்கரமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு கொண்டக்கடலை மற்றும் வாழைப்பழம் கொடுக்கறது இவங்களுக்கு குரு பகவானின் அருள் அபரிவிதமாக கிடைக்கும். அதனால் கடகராசிக்காரங்க ஜெயிச்சு பயங்கரமான டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்க. கடகம் வெற்றியோ வெற்றி. ஓகே, கடகத்துக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் இருக்கு. அடுத்த லைன்ல வந்து சிம்ம ராசிக்காரர்கள், இவங்களுக்கு வந்து இந்த பங்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்க போகுது சார் இந்த குரு பெயர்ச்சியில்? சிம்ம ராசிக்கு ஹெவி லாஸ், பயங்கரமாக கடன், பணம் போட்டதெல்லாம் போச்சு. பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே இப்போ பணமே இல்லாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் ஆகி இப்போ வேறு வழியே தெரியாமல் சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்போ இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். எல்லாருமே சொல்லுவாங்க 12 விரயஸ்தானம், அப்போ அந்த இடத்துக்கு குரு வந்திருக்கார். ஆனால் இந்த விரயஸ்தானத்துக்கு வந்த குரு பகவான் என்னத்தை பண்ண போகிறாருன்னா, ஏற்கனவே ஒரு விரயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். அதுதான் இந்த ஹெவி லாஸ், பெரும் கடன், அதை பண்ணிட்டார். அடுத்து இந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பெருத்த லாபம், அதீத செல்வம், நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்காரு. நல்ல காசை கொடுக்க போகிறார். அப்போது இவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணுன்னா, இப்போ ட்ரேடிங் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னா கண்ணா பின்னான்னு இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு மார்க்கெட் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு மார்க்கெட் போகும்போது இவங்ககிட்ட பணம் இருக்காது. அப்போ இவங்க நினச்சது இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு, ஆனால் அப்போ பணம் இல்லை. இப்போது நீங்கள் எங்கே பணம் கேட்டிங்கனாலும் பணம் கிடச்சிரும். பணம் உங்களை தேடி வரும். இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி இந்த 6 மாத காலம் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குருவில் 3 மாதம் உங்களுக்கு சரியில்லை, 3 மாதம் டாப்பில் இருக்குது. அந்த 3 மாதத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி ஐடி துறை பங்குகள், கம்ப்யூட்டர் துறை பங்குகள், அடுத்து கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு, அயர்ன், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்க போகுது. அமௌண்ட் வந்து டோட்டல் ஃபண்டை 3 பிரித்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிகரஸ் ட்ரேடிங் ஆகாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால இப்போ ரிகரஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அஷ்டமத்து சனி நஷ்டத்தை கொடுப்பார். ஏற்கனவே நஷ்டத்தை கொடுத்துட்டார். அடுத்து இப்போ வெற்றியை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வந்திருக்கார். இந்த டைத்தை பயன்படுத்தி இந்த ஐடி, கம்ப்யூட்டர் துறை பங்குகள் மற்றும் கமாடிட்டியில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நல்ல ஒரு லாபத்தை சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கான உண்டான பரிகாரம்னா சித்தர் ஜீவசமாதி வழிபாடு. சித்தர் ஜீவசமாதிக்கு போய் புகைன்னா என்ன, சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது குருவருள் கிடைச்சி உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க 12ஆம் இடமான விரய குரு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு சுப விரயத்தையும் கொடுக்க போகிறார். அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். அடுத்து வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, நகை சேரும். அப்போ இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த விரயம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான சுபவிரயமாக மாறப்போகக்கூடிய காலகட்டம். 3 மாதத்தை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சு கடன் எல்லாம் அடைச்சி நிம்மதியான ஒரு நல்ல பொசிஷனுக்கு சிம்மராசிக்காரங்க வாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த சித்தர் ஜீவ சமாதின்னு சொன்னீங்க. சித்தர்கள்னால் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. எந்த சித்தர்கள் வேணாலும் அவங்க வழிபாடு பண்ணலாமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சித்தரை பிடிங்க. அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு மேலே உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதுவும் என்ன கிழமை வழிபாடு செய்யணும்? வியாழக்கிழமை அவங்க வழிபாடு செய்யணும். குரு அப்படின்னாலே சித்தர், குருவின் நாள் வியாழன். அப்போ வியாழக்கிழமை சித்தர் வழிபாடு உங்கள் ஊரில் இருக்கிற சித்தரவே போய் பிடிங்க. அவர் தான் உங்களை மேலே கொண்டு போய் உட்காரு. அந்த இடத்துல தான் வைப்ரேஷன் இருக்குது. அடுத்ததாக கன்னிராசி நேயர்கள், இவங்களுக்கான இந்த பொருளாதார சந்தை இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். இப்போ இவ்வளோ நாள் எப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு போச்சுன்னா, கண்டக சனி வந்து ஒரு போடு போட்டார். யாரெல்லாம் வேலையில் இருந்தாங்களோ கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை போச்சு. ஃபேமிலியில் பிரச்சனை, அவப்பெயர், ஊரை விட்டு வெளில போயிட்டாங்க. கன்னி வந்து அடி மேலே அடி. வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது, வெளில போனாலும் பிரச்சனை,
மனம், பணம், உடல் அது சார்ந்த எல்லா பிரச்சனையும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. கன்னிராசிக்காரங்க இப்போ மென்டலாக சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ கன்னிக்கு டைம் போயிட்டுருக்கு. காரணம் என்ன? சனி வந்து கண்டக சனியாக இருக்கிறதுனால. குரு பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போ தான் கன்னிராசிக்காரங்க மூச்சு விட்டு துளிர் விடக்கூடிய காலகட்டம். அப்போது இப்போ தான் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், புது வேலை கிடைக்கும், புது உறவு தொடக்கம். அடுத்த லைஃப்பில் வந்து பிரச்சனையாக பிரிஞ்சு போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போது டைம் நல்ல டைம். லாஸ் ஆன பணமெல்லாம் உங்களுக்கு லாபமாக வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் ஹோல்டிங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், எந்த துறை பங்குகள் வேணால் நீங்கள் பிளைண்டாக இறங்கலாம். எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது இந்த 6 மாத காலகட்டம். 11ஆம் இடத்துக்கு வந்து வரக்கூடிய லாபஸ்தானத்தின் இந்த குரு பகவான் லாபம் பல மடங்காக கொடுத்து உங்களை பெரிய ஒரு டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. நீங்கள் எந்த துறை பங்குகள் வேணாலும் பண்ணலாம். நாள் மட்டும் செலக்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு மட்டும் ஜோதிடர் அணுகி நீங்கள் எந்த நாள் ட்ரேட் பண்ணலான்னு மட்டும் பார்த்து பிளைண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனால அந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னா வியாழக்கிழமை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானை வழிபாடு செய்வது வெற்றி மேல் வெற்றியை தரும். அடுத்து இன்னொன்று, ஒரு வாழை மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வாங்க. அந்த வாழை எப்படி தழைச்சி மேலே வருதோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வாழை மரம் போல் வளரும். அப்படிங்கிறது தான் சுருக்கமான கன்னிராசிக்காரங்களுக்கு பலன். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னொரு சூப்பரான பலனும் இருக்குது. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். வேலைக்கு தேடிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை கிடச்சிரும். அடுத்து பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணம் கிடச்சிரும். வீடு வாங்குவீங்க, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அடிஷ்னலாக பிஸ்னஸ்ஸு எக்ஸ்பேன்ஷன், வெளி ட்ராவலு எல்லாமே சூப்பராக டாப்பாக இருக்க போது இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொன்னது வரைக்கும் பார்த்தா இது வரைக்கும் அந்த எல்லா ராசிகளுக்குமே குரு பயிற்சி நல்ல பலனை தான் கொடுக்குறாரு. ஆமாம், கண்டிப்பாக.